பிரச்சனை வந்து அவர் எதிர்கொள்றாருன்னு பார்த்தா, முதல்வரே இறங்கி வந்து என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஈடிகள் மூலியமா வந்து கொடுக்கப்படும். எல்லாருமே தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தைரியமா இருக்கணும்னு சொன்னாலே பயந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. திமுகக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா கசிஞ்சு எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு பயம் தொற்றிக்கொள்ள ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் நீ வழக்கு போட்டு குண்டாசும் போட்டு இவ்வளோ 90 நாள் வாங்கி அப்போ நீ ஒரு பழி வாங்குற நோக்கம் இதே புத்தி மத்திய அரசுக்கு வந்து செய்கிறப்ப மட்டும் எங்களை சட்டம் ஒழுங்கு வச்சு மிரட்ட பார்க்குறாங்கன்னு நீங்கள் தான் மிரட்டிட்டுக்கிறீங்க. எல்லாரும் எத்தனை பேர் மேலே வழக்கு போட்டிருக்கீங்க. அதுக்கு முதலமைச்சர் ஒரு துறை சார்ந்து போய் பேசலாம், அந்த துறை சார்ந்து மந்திரி பேசலாம். இவர் நேரு மகன் ஏன் போய் சந்திக்கணும்? அதுனா உங்களுக்கு ரெய்டு வர உங்களுக்கு கழுத்தில் கத்தி விடுறப்ப மட்டும் ஓடி உக்காந்துக்கிட்டு காலில் விடுற மாதிரி பேசுறீங்களே ஐயா. குரூப் வார்னு சொல்கிறது குரூப்பிசம் ஏகப்பட்டதில் செந்தில் பாலாஜி A to Z போட்டு கொடுத்தது KN நேரு. சவுக்கு சங்கரை வச்சு அவருடைய அலுவலகத்தில் வர நண்பர்னு சொல்றாரு ஐயா. எப்போ பார்த்தாலும் விரைவில் KN நேரு இதை பதிவு போட்டு முடிச்சு எல்லாம் பார்க்குற இந்த 2-3 நாளுக்குள்ள அவர் கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வழக்கு பதிவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணங்களை சொல்லி அந்த சம்பவம் அமைஞ்சு போச்சு. அதை சொல்லி உடனே நீங்கள் வழக்கு போட்டு உள்ள வைக்கிறீங்க. இது நாளைக்கு ரஞ்சித்துக்கும் நடக்கும் இல்லை. ரஞ்சித்தும் நாளைக்கு கைது செய்யப்படுவார்ல. விஜயும் மற்றவர்களும் பேசுவது அமரர் எம்ஜிஆரை பற்றி. ஆமாம், இது எதுவுமே இல்லை. நான் வந்து எம்ஜிஆரை பற்றி எம்ஜிஆர் பாண்டிச்சேரி பிடிச்ச மாதிரி நானும் பாண்டிச்சேரி பிடிச்சேன்னாக்கா, எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி திமுகவில் எத்தனை வருஷம் இருந்துட்டார்? 49லேருந்து 62, 63 வரைக்கும் 62 வரைக்கும் இருக்கிறாரு திமுகவில். இவர் போய் நின்றுட்டாவே போதும், நீ வந்து பணம்லாம் நிதி கொடுக்காத, நீ முகத்தை காட்டும் ஓட்டு விடுன்னு அண்ணாவே சொன்ன அளவுக்கு இருந்துகிட்டு இருந்தது. உழைப்பு இருந்ததாங்க. அதை ஒட்டி வெளியில் வராரு. வந்தவொடனே அந்த அதிருப்தி. கருணாநிதி அந்த காலத்துலேருந்து யாருக்கும் பிடிக்காது. நீங்கள் இப்படி இந்த சினிமாவில் வந்து விசில் அடிச்சுட்டு பண்ணது இப்போ தான் நேற்று உங்கள் கூட்டம் எல்லாம் அப்படி தான் பண்ணிச்சு. நேற்றும் பார்த்தா ஒன்று திருந்தலை இவ்வளோத்துக்கும் பிறகு. நீங்கள் உனக்கு முதல்வர் கோட்டை உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ, வேற ஒரு இது உங்களுக்கு நிச்சயம் கிடைச்சிடும். நான் திரும்ப சொல்ல வரேன், சரியான ஒரு பாடத்தை விஜய் இவர்கள் மூலம் கற்றுக்குவார். இந்த மனுஷனா என்னையா நீங்களாம்? உரிமை மறுக்கப்படுற இடத்துல தான் கனவுகள் தியாகம் செய்யப்படுது. ஒரு நாள் நம்ம தியாகம் எல்லாம் கோட்டையா மாறும். அது வரைக்கும் நம்ம ஆசையை தியாகம் செய்யறது தப்பில்லை. எல்லாம் இந்த மண்ணுக்காகத்தான். வணக்கம் ராவணா வலியொலி நண்பர்களே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் கோவத்துல நிறைய பேர் வந்து அனுப்பியிருக்கீங்க. பொதுவாக கேள்வி அனுப்ப சொல்லுவேன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா விமர்சனமா நிறைய விஷயங்கள் அனுப்பியிருக்கீங்க. என் கேள்வியை வரும்னு கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு. உங்க ஊர் பிடிக்காமலோ உங்க பெயர் பிடிக்காமலோ உங்க கேள்விகளை தவிர்க்கல. 1 மணி நேரம் உட்காந்து பேசினாலும் நாங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10 கேள்விக்குள்ளதான் வந்து கேட்க முடியுது. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. எனக்கும் அவர் பேச டீப்பா நிறைய கேள்விகள் வர்றதுனால கொஞ்சம் பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன் பெருசாயிருது. மன்னிச்சுக்கோங்க, எல்லார் கேள்வியும் ஒன்னொன்னா வந்து கேட்கப்படும். ஐயா வணக்கம் வரும். என்ன கடந்த வாரம் உங்களுடைய அந்த கேள்விகள் தேர்வு பண்ணது எல்லாமே சரியா இருந்ததுன்னு பேசியிருந்தாங்க நண்பர்கள். அதாவது மக்கள் நேயர்கள் அனுப்புறாங்கல்ல, அது வந்து நம்மளோட அறிவை தோண்டி இன்னும் சில கேள்விகள் கேட்க. ஆமா, துணை கேள்விகளா வந்துடும். நிச்சயமா தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து அரசியல் ஆழத்தோட பாக்குறாங்க அப்படிங்கறதுனால அவங்களோட கேள்வியிலே அது வந்து தெரியுது. முக்கியமா இன்னைக்கு ஒரு கரண்ட் மேட்டர்ல இருந்து போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா செல்வேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்க கேள்வி செய்யார் செல்வேந்திரன் கேட்டிருக்காரு. இப்போ திமுகல வந்து பாத்தீங்கன்னா விரிசல்ல இருந்து பெரிய பெரிய ஓட்டைகளே தெரிய ஆரம்பிக்கிற மாதிரி KN நேரு அவர்கள் அவர் பாத்தீங்கன்னா வந்து இப்போ இடி ரைடு அவர் மேல எப்ப வேணா பாயலாம்னு சொல்றது மட்டும் இல்லாம அவர் வந்து எதிர்கட்சி பாஜகவை கையில வச்சுக்கிட்டு எங்களுக்கு எதிராக வந்து பழிவாங்குன்னு சொல்றாங்க. சரி, பிரச்சனை வந்து அவர் எதிர்கொள்றாருன்னு பார்த்தா முதல்வரே இறங்கி வந்து என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஈடிகள் மூலியமா வந்து கொடுக்கப்படும். எல்லாருமே தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தைரியமா இருக்கணும்னு சொன்னாலே பயந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. திமுகக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா கசிஞ்சு எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு பயம் தொற்றிக்கொள்ள ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப முதலமைச்சர் சொன்ன ஒரு விஷயத்துல இருந்து வருவான். ஈடியை வச்சு பாஜக மிரட்ட பார்க்குது, உருட்ட பார்க்குது, எல்லாருமே தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப இது வந்து இந்திய அரசியல் சட்டத்துக்குள்ளே தான் நம்ம எல்லாமே அதிகாரத்தை பண்ணோம். சட்டம் எல்லாருக்குமே ஒன்று தான். நீங்கள் பல சட்டங்களை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கீங்க மத்திய அரசுக்கு எதிராக. இடி உங்கள் பேரில் இடியை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட விஷயத்துக்கு உங்கள் மேலே வழக்கு போட்டு பண்ணுறது பொய்ன்னு தெரிஞ்சதுன்னா டோட்டலாக அவங்க க்ளோஸ் ஆகும். சம்மந்தப்பட்ட அதிகாரி வரைக்கும் நீங்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தி அவங்க சரியான தண்டனையை நீங்கள் வாங்கி கொடுத்துட முடியும். வேலையும் போயிடும். மற்ற நேரத்தில் மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரிலாம் அங்கே கிடையாது. இடியை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் உனக்கு பொருளாதார குற்றம்னு பொதுவாக எல்லா ஆவணங்களும் கையில் வச்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட வருவாங்க. மேம்பாக்கா இல்லைங்க நாங்கள் முதல்ல கதவு திறங்க அப்புறமா விசாரிச்சுக்கிட்டு உள்ளே வரோம் அப்படின்றதுலாம் உங்ககிட்ட கிடையாது. உதாரணத்துக்கு இன்னைக்கு கைது பண்றாங்கன்னா அதுக்கு ரிசர்ச் 6 மாசமா நடந்துட்டு இருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இருப்பாங்க. நீ நினைச்சா
இது மக்களை ஏமாத்துற ஒரு 420 வேலை, பித்தலாட்ட வேலை இதெல்லாம் வந்து. ஈடியை வச்சு எங்களை நீ மிரட்டல தமிழ்நாட்டில் எத்தனைக்குள்ளார ஏர்போர்ட் மூர்த்திக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் நீ வழக்கு போட்டு குண்டாசும் போட்டு இவ்வளோ 90 நாள் வாங்கி, அப்போ நீ ஒரு பழி வாங்குற நோக்கம் இதே புத்தி மத்திய அரசுக்கு வந்து செய்கிறப்ப மட்டும் எங்களை சட்டம் ஒழுங்கு வச்சு மிரட்ட பார்க்குறாங்கன்னு நீங்கள் எல்லாம் மிரட்டிட்டுக்கிறீங்க. எல்லாரும் எத்தனை பேர் மேலே வழக்கு போட்டிருக்கீங்க, எத்தனை பேரை நீங்கள் ஒடுக்கி இருக்கீங்க. ஆனால் இடி அப்படி வராது. பாஜக அரசு இந்தியா முழுக்க அதிகாரத்தில் இருக்கிறது. நம்ம அதுக்கு பரிந்துரைச்செல்லாம் பேசலை. ஒட்டுமொத்த எதிர்கட்சி தலைமைகள்னு இருக்கும்ல, ஆமாம், பாஜகவுக்கு எதிரான இப்போ இந்தியா கூட்டணி மாதிரி ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இப்போ ஒரு நீதிபதிக்கு எதிராக போய் தீர்மானம் கொடுத்துருக்காங்க. ஞாபகம், கையெழுத்து வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு நீதிதான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அது ஒன்றும் ஆக போறதில்லைன்னு வச்சு ஏற்கனவே 2 நீதிபதிகள் மேலே இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் வாக்கெடுப்பு கடைசியாக நடக்கிறப்ப மெஜாரிட்டி அவங்க தான் பாஜக. அப்போ இது சரியான அரசியல் இல்லை. நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் மாற்றணுன்றீங்க. நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒட்டுமொத்தமாக சேர்ந்து உங்கள் மாநிலத்தில் உங்களுக்கு சார்பாக யாரையும் ஒருத்தர் தீர்ப்பு கொடுக்குறாரு, அப்போ அதை வந்து மாற்றணும்னு அவங்க முடிவெடுத்து மாற்றினாங்கன்னா நீதிமன்றம் எங்கே போய் முடியுது? தப்பான உதாரணம். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, உங்கள் மேலே தவறான நடவடிக்கை எடுத்தாங்க ஈடினா சட்ட ரீதியாக நீ கொண்டு கோர்ட்டில் நிறுத்தி சவாலை சந்திக்கணும். அதை விட்டுட்டு வருவாங்க மிரட்டுறாங்க, பயந்துராது. நீங்கன்னா நீ பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அண்டர் கிரவுண்ட் டீலிங் பேசிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அதாவது மன்னிப்பு கேட்குற மாதிரி. அதுதான் அர்த்தம். கே நேரு அவர்களுடைய மகன் போயிட்டு இப்போ நிர்மலா சீதாராமன் என்ன இப்போ உங்கள் மகனுக்கு என்ன வேலைங்க? என்ன வேலை? அது என்னப்பா உங்களுக்கு ரெய்டு வந்தால் மட்டும் உடனே இப்போ பாஜக நிர்மலா சீதாராமன்லையோ இல்லை அமித்ஷாவோ ஒன்று அன்றைக்கி தான் மக்கள் நலன் குறித்து, மாநில நலன் குறித்து போய் பேசுறீங்கன்னா மற்ற நாளில் உங்களுக்கு அந்த அக்கறை வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? சில வருஷங்களுக்கு முன்னாடி ஊர்கா மாமின்னு சொல்லிட்டு உங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தரே வந்து கேவலமாக பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அந்த ஊர்கா மாமி கிட்ட போய் உட்காந்து என்னத்துக்கு KN நேரோட மகன் அங்கே போய் உட்காந்து பேசுகிறேன்? விஷயத்த சொல்லுங்க, எனக்கு புரியல. உங்களுக்கு இப்போ KN நேரு மகன் யாரு? என்னவா இருக்கிறாரு கட்சிக்குள்ள? பெருசா களத்துல இறங்கி பொறுப்புலாம் வந்து வேலை இல்லை. கட்சிக்குள்ள என்னவா இருக்கிறாரு? ஒரு மத்திய அமைச்சரை இங்க இருக்கக்கூடிய மாநிலத்துல ஒரு துறை அமைச்சராக கூட இருக்கட்டுமே வச்சுக்கோங்களேன். அதுக்கு முதலமைச்சர் ஒரு துறை சார்ந்து போய் பேசலாம், அந்த துறை சார்ந்து மந்திரி பேசலாம். இவர் நேரு மகன் ஏன் போய் சந்திக்கணும்? அதுனா உங்களுக்கு ரெய்டு வர, உங்களுக்கு கழுத்துல கத்தி விடுறப்ப மட்டும் ஓடி உக்காந்துக்கிட்டு காலில் விடுற மாதிரி பேசுறீங்களே ஐயா. இப்போ என்னன்னா, ஏற்கனவே வந்துட்டு இவங்க வெளிநாடுகள் ஒரு வேலை வாங்கி தர்றதா சொல்லி, அரசு வேலை வாங்கி தரதா சொல்லி, அது கோட் வேர்டெல்லாம் வச்சுக்கிட்டு ரூபாவில் அந்த சினிமாவில் கலர் நோட்டு மாத்திர போஸ்டிங்களுக்குள்ள பாதி கீழ்ச்சிக்கிட்டு மாற்றிக்கோங்களா, அந்த மாதிரி கோட் வேலைலாம் பண்ணி அதில் மாட்டினதில் மட்டும் எங்களுக்கு கிடைச்ச ஒரு 150 பேர்கிட்ட விசாரித்த வரைக்கும் தகவல் பரிமாற்றம், வாட்ஸ்அப் உரையாடல் எல்லாம் எடுத்த வரைக்கும் 888 கோடிகளுக்கு வெளிநாடுகள் அந்நிய முதலீடு சிக்கியிருக்குன்னு ஒன்று பதிவு பண்ணி அதை KN நேரு மேலே வழக்கு பதிவு பண்ணணும்னு DGPக்கு பண்ணியிருந்தாங்க. இப்போ 2வது முறையாக இன்னும் பல்வேறு துறைகளில் கான்ட்ராக்ட் விட்டதில், வேலை செய்ததுகளை, ஒப்பந்தத்தை மீறி தனிப்பட்ட நபருக்கு கொடுத்தது, இப்படி பல வகையிலும் நடந்த ஊழல் மோசடின்னு 1028 கோடி கிட்ட வந்து திரும்பவும் ஊழல் முறைகேடு எவிடன்ஸோட 253 பக்கம் ஆவணங்களையும் இணைச்சி DGPக்கு இப்போ அது நீங்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணுங்க, அப்போ தான் நாங்கள் மேற்கொண்டு விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனுப்பியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் DGP வழக்கு பதிவு பண்ணாமல் ஏற்கனவே இவ்வளோ நாள் அவகாசம் கொடுத்துட்டாங்க. திரும்பவும் கடிதம் கொடுத்து இப்போ பரபரப்பாக 2 நாளாக வந்துக்கிட்டு இருக்குது. இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நீதிமன்றத்துக்கு போவாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு. கரெக்டாக நிச்சயமா வழக்கு பதிவு பண்ண சொல்லி ஒரு உத்தரவு வாங்குவாங்க. சட்டப்படி தானே நடக்குது. இதுன்னா நீங்கள் ஊரை அப்படியே கொள்ளடிச்சு மலை மாதிரி உருட்டி கொண்டு போய் வச்சுப்பீங்க சொத்தை, உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது. நானும் கட்டுற வரி பணம் ரோட்லேயும் நாட்டிலையும் வந்து விழாது, உன் சொந்த குடும்பத்துக்கு போய் விழுந்துக்கிட்டோன்னு நடவடிக்கை எடுத்து வந்தாக்கா பாஜக அரசு மிரட்டுகிறதுனா அது என்ன அயோக்கியத்தனமான வார்த்தை சொல்லுங்கள்? நீங்கள் மிரட்டாத, தமிழ்நாட்டில் நீங்கள் மிரட்டாத வார்த்தையாக இருக்குதுங்க. நீங்கள் மற்றவங்க பண்ணுறத மற்றவங்க உங்களுக்கு பண்ணுறாங்க. நீ மற்றவங்களுக்கு அநியாயமாக பண்ணுற, அவன் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு பண்ணுறான். அதுக்கே நீங்கள் வந்து ஐயோ பாஜக பழி வாங்க பார்க்குறதுன்னா அப்போ நீங்கள் எத்தனை பேரை பழி வாங்கிட்டு இருக்கிறீங்க? உன் கூட்டணி கட்சி சொன்னதுன்றதுக்காக ஒரு கட்சிக்கு தலைவரை தூக்கி சிறையில் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு கட்சி தலைவர் வந்துட்டு வெட்டி கொலை பண்ணுற அளவுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்கள் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு. நடந்துச்சு இல்லை? அப்போ இது ஏன் உங்களுக்கு நடக்கிறப்ப மட்டும் ஐயோ பதற நீங்கள்? இப்போ என்னன்னா அங்கே வந்து ஒரு குரூப் வார்னு சொல்கிறது, குரூப்பிசம் ஏகப்பட்டதில் செந்தில் பாலாஜி A to Z போட்டு கொடுத்தது KN நேரு. சவுக்கு சங்கரை வச்சு அவருடைய அலுவலகத்தில் வர நண்பர்னு சொல்கிறாரா இப்போ பார்த்தாலும்? ஆமாம் இருக்கலாம், அது நமக்கு என்ன இருக்குது? நண்பரை நாளைக்கு வரதை அனுபவிச்சுட்டு போட்டுமே. காலம் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது தம்பி. நேரு கொடுத்த தகவலை வச்சு எல்லாம் முழுக்க செந்தில் பாலாஜி வச்சு போட்டு தீர்த்தியாச்சு. அவர் இன்னைக்கு மந்திரி பதவி இல்லாமல் இருக்கிறாரு. இப்போ பதிலுக்கு அவர் பண்ணுவார்ல, நடப்பார்ல, இடையில போயிட்டு வந்தார்ல 2-3 முறை டெல்லிக்கு, மாட்டினார்ல. இப்போ இந்த ஆவணங்கள்லாம் இப்போ கட்சிக்குள்ளார தான் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வேற பாரதிய ஜனதா கட்சியில் தகவல் திரட்டி யாரும் கொடுத்துக்கிட்டு இல்லை.
அதிமுக வந்து தகவல் திரட்டி திமுக மேலே ஊழல் புகார் யாரும் கொடுத்துக்கிட்டு இல்லை, கட்சிக்குள்ளாகவே போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நேருவோட பதவியும் செந்தில் பாலாஜி மாதிரி சிறையில் இருக்கணும், செந்தில் பாலாஜி மாதிரியே வந்து பதவியை ராஜினாமா செய்துட்டு தான் உட்காரணும். இதுதான் நடக்கும். இதுதான் சபதம் உள்ள ஓடிட்டு இருக்குது. என்ன மந்திரி பதவி காலி பண்ணிட்டு அமைச்சர் பொறுப்பு இல்லாத நான் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி KN நேரு உட்காந்துக்கிட்டு இருக்கணும். இப்ப அதுக்கு லாபி என்னன்னா, நீங்க வேற லாபி, மொழி ரீதியான லாபி எடுக்கிறீங்க. நிர்மலா சீதாராமனை பிடிச்சிக்கிட்டு அவங்க வேற சமூகமா இருந்தாலும் கூட மொழி அழிவுல ஒண்ணுன்ற மாதிரி போய் மகனை விட்டு பேசுறீங்களா இல்லையா? சொல்லு. சாதி பேத எல்லாத்தையும் வச்சு பண்ற எல்லா மோசமான தொழில் நீங்க தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்ப இதை சொன்னா அவங்களுக்கு கோபம் வந்துடுது. எதுக்கு மகனை அனுப்பி இப்போ என்ன பேச்சுவார்த்தை இருக்குது? அது எப்படி துரைமுருகனுக்கு ரெய்டு வரப்போ மட்டும் ஓடி மக்கள் நல பிரச்சனைன்னு மேலே சந்திக்கிறீங்க? இந்த மாதிரி பொன்முடிக்கு அடுத்த நாளே அங்கே ஓடுறாங்க. இப்போ நேரு பையனே அனுப்பிட்டாரு. என்னன்னா முழுக்க முழுக்க இது அதாலேயே அந்த கட்சியாலேயே வந்து அந்த கட்சியினுடைய சீனியர்களாலே அந்த கட்சி அழிய போகிறது. ராவணாவில் பல முறை சொல்லியிருக்கிறேன், டிசம்பர் ஜனவரியிலேருந்து இது வேகம் எடுக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிறது. அந்த 800 கோடி அந்நிய செலாவணியில் பதுக்கி இருக்கிறத எங்களுக்கு ஆவணங்களோடு கிடைச்சிருக்குது. டிஜிபி நடவடிக்கை எடுக்கணும், வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு பதிவு பண்ணவில்லை. திமிர் உங்களுக்கு. சட்டம் வந்து ஒரு அப்பாவி மேலே தான் பாயும். இந்த சட்டம் வந்து ஒரு அமலாக்கத்துறை பண்ணுதுன்னா நீங்கள் ஆய்வு பண்ணி பொய்யும் கொடுங்களேன். டிஜிபி வழக்கு பதிவு பண்ணி நாங்கள் அதை பண்ணோம், ஆய்வு பண்ணோம், முகாந்திரம் இல்லைன்னு திருப்பி பதில் கொடுங்களேன். ஏதோ ஒன்று கொடுக்கணும் இல்லை, அது கூட கொடுக்காம நீங்கள் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. ரெண்டாவது ஒன்று வருது, இது இல்லாமல் கூடுதலாக இன்னும் 1000க்கு மேற்பட்ட கோடி வேலை தரதில், கான்ட்ராக்ட் விட்டதில், நிர்வாகம் முழுக்க வந்து உள்ளாட்சி நிர்வாகம் ஏகப்பட்ட முறைகேடு. இதில் பண பரிவர்த்தனை ஊழல் எல்லாமே நடந்திருக்கு. வேலை போஸ்டிங் போட்டதில் இன்னும் டேட்டா முழுக்க இணைச்சி கொடுத்துருக்காங்க. நாங்கள் விசாரித்தோம், மாநில அரசுக்கிட்ட அந்த மாதிரி எதுவும் தகவல்கள் நீங்கள் கொடுத்ததெல்லாம் பொய் தகவல், இந்த ஆவணமே 420 டூப்ளிகேட், ஏதோ ஒன்று சொல்லணும் இல்லை, நீங்கள் அமலாக்கத்துறைக்கு டிஜிபி சொல்லணும் இல்லை, சொல்லாமே வச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ என்ன ஆச்சுன்னா டிஜிபி நெஞ்சி வலின்னா ஹாஸ்பிட்டல். இந்த பக்கம் நீங்கள் எதுவும் வழக்கு பதிவு பண்ணக்கூடாது, மாநில அரசு முதலமைச்சர் நெருக்கடி. இடியில் இருந்துட்டு நீங்கள் வழக்கு பதிவு பண்ணலாம், நாளைக்கு உனக்கும் சிக்கல் இருக்கும் பார்த்துக்கோ, நீ சர்வீஸில் இருக்கிற ஆள். உன் ஐபிஎஸ் எல்லாமே டெல்லியில் தான் இருக்குது, முடிச்சு பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் இருக்குல்ல. என்ன ஒபே பண்ணலாம், பதில் சொல்லு. எஸ்ஆர் நோ, இல்லைங்க நீங்கள் கொடுத்த ஆவணங்கள் நான் பரிசீலனை பண்ண தகவல் பொய் அப்படின்னா நீதிமன்றத்தில் போய் இது பொய் இல்லை உண்மை ஏதோ ஒன்று ஆர்டர் வாங்கிட்டு திரும்ப வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு முகாந்திரத்தை அவங்க ஏற்படுத்த போகிறாங்க. எதுவுமே சொல்லாமல் நான் வச்சுக்கிட்டே இருக்க முடியும், சட்டத்தின் மூலமாக தப்பிச்சிட்டே இருக்க முடியும்னா அதனுடைய உச்சம் எங்கே வந்து நிற்குன்னா நெஞ்சு வலியில் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல். உண்மையிலேயே நல்ல மனிதர் அவர். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறேன், எனக்கு 3 வருஷத்தில் நான் இருந்திருக்கேன், கிரைம் பீட்டில் இருந்திருக்கிறேன். மற்றவங்கள மாதிரி தப்பான பேரோ இல்லை, நல்ல மனிதர். அதெல்லாம் தப்பு. விளையாட்டுக்கு பயன்படுத்தப்பட்டாருன்னு சொல்றீங்க. இந்த அரசு நான் எப்படிப்பட்ட நேர்மையான அதிகாரிகளுமே மிக மோசமாக பயன்படுத்தணும்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஒரு காலத்தில் ஒரு பெரிய கிங்கா ஒரு பெரிய அளவில் நின்று ஆடினவர் தான் அருண் ஐபிஎஸ். இன்னைக்கு சிட்டி போலீஸ் கமிஷனராக இன்னைக்கு அவருக்கு பேர் எந்த அளவுக்கு இருந்துட்டுருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த அரசு அப்படி எல்லாருமே பயன்படுத்திடும். நல்லவன் யாரும் இந்த ஆட்சிக்கு கீழே அதிகாரி இருக்குன்னு நினைக்கவே மாட்டான். டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு டெல்லிக்கு ஓடிடும், போதும் 5 வருஷம் கழிச்சு நான் வரேன். நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரிலாம். அவங்க இல்லை சப்ப டிபார்ட்மெண்ட்டு நான் உட்காந்துட்டு இருக்கிறேன், ஒன்றும் இல்லை எங்களுக்கு, ஆமாம் பிரச்சனை இல்லாமல் நான் அப்புறம் வேணால் பார்த்துக்கிறேன். ஏன்னா தவறுகளுக்குள்ளே போகிறது மட்டும் இல்லாமல் அது மோசமான ஒரு விளைவில் கொண்டு நிறுத்துற மாதிரி இவங்க அழுத்தம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. விரைவில் KN நேரு இதை பதிவு போட்டு முடிச்சு எல்லாம் பார்க்குற இந்த 2-3 நாளுக்குள்ளே அவர் கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வழக்கு பதிவு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது வேணாலும் நடக்கலாம் அவருக்கு. அடுத்த கேள்வி பதில் நேரத்தில் வந்து அந்த கைது பற்றி கூட நம்ம கைது பற்றி தான் பரபரப்பாக பேசணும்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஐயா, உங்களுடைய நண்பரை பற்றி நீங்களே பேசுகிறப்போ வந்து ஒரு பேச்சுவாக்கில் வந்து சொல்லிட்டு போயிட்டீங்க. கைதாக இருக்கிற ஏர்போர்ட் மூர்த்தி அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட நண்பர் வருத்தத்தில் இருப்பீங்க உள்ளே போனதுனால மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை எனக்கு நண்பர் அப்படின்னு தனிப்பட்ட நண்பர் இல்லை. எப்படி வருண் எப்படி அதே போல நீங்க பழக நம்ம கூட பேசுறீங்க. ஓகே, கிட்டத்தட்ட எல்லா தலைவர்களும் எனக்கு நண்பர்களாக இருந்தாங்க. ஆனா அவருக்கு நடந்தது கண்டிப்பா அநியாயம் அப்படிங்கிற ஒரு பார்வை உங்களுக்கும் முழுக்க அநியாயங்க. அந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது. ஓகே, திமுக அரசு மிகப்பெரிய அளவில் இது செட்பேக் ஆகும். ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள்னு அவங்க சொல்றாங்க. திமுக அந்த மக்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி இருக்குது. நேர்மையை தான் பேசினார். எனக்கு கொடுத்த 7,883 கோடி இந்த அட்டவணை பிரிவு மக்களுக்கு கொடுத்தது ஸ்டாலின் திருப்பி அனுப்பிட்டாருன்னு சொல்றத யாருக்கு கோபம் வருது சொல்லுங்க? அம்பலப்படுத்திட்டு இருக்கிறார் இந்த அரசு. இது வந்து கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய இன்னொரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதியாக காட்டுகிறதுக்கு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது. நாளைக்கு போய் ஊரில் ஓட்டு கேட்க முடியாதுன்னு அப்போ தூக்கி உள்ள வைன்னு ஒரு அழுத்தம் கொடுக்குதுன்னு சொல்றதை கேட்டுக்கிட்டு செய்யலாமா? நீ
இல்லையா இப்போ வந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வந்து சீமான் அவர்கள் போயிட்டு அவரை சிறையில் சந்திச்சுட்டு இருந்திருக்காரு. என் கூட வந்து காணொலி பண்ற நண்பர் பாரிசாலனும் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. எல்லாரும் போய் சந்திச்சுட்டு வந்து அவர் சொல்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் திமுக அரசாங்கத்து மேலே கோவமா இருக்கிறது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் மேலேயும் வந்து இன்னும் ஒரு பெரிய வருத்தம் இருக்கு அப்படிங்கிறது மூலியமா தெரியுது. இந்த நேரத்தில் அவருக்கு நடத்தப்பட்ட இந்த அநீதி அப்படிங்கிறது வந்து எப்போ முடிவுக்கு வரும்? அந்த குண்டாசை உடச்சிட்டு அவர் வெளில வருவாரா? உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கா? இருக்கு, கட்டாயம் இருக்கு. முடிவில்லாத தீர்வு எதுவுமே இல்லை வரும். இப்போ நேற்றுக்கு முதல் நாள் 8ஆம் தேதி அன்னைக்கு நீதிமன்றம் டிசம்பர் 8 வந்தது. அதுக்கு முன்னாடி குண்டாஸ் போர்டுன்னுவாங்க, அந்த பரிந்துரை இதுன்னு சொல்லிட்டு குண்டர் சட்டம் இவர் மீது போட்டது சரியா தவறான 3 நீதிபதிகள் உட்காந்து ஒரு ஆய்வு பண்ணி கொடுக்கணும். அது 2 நீதிபதிகள் தான் வந்தாங்க. அதுவும் ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு. ஒரு 40 நாள் வச்சுக்கலாம், அது பிறகு வரைக்கும் தீர்ப்பு ஒன்றும் அவசரம் இல்லைன்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சட்டம் சொல்லுதுன்றதுக்காக. அதற்கு மத்தியில் இவர்கள் ஏற்கனவே போட்டிருந்த ஆட்கொணர்வு மனுன்றது வந்தது முந்தா நாள். வந்த அன்னைக்கு என்ன சொல்லுது, இவங்க வந்து சட்டப்படி எல்லா தரவுகளையும் சொல்லி சங்கர் தான் மூத்த வழக்கறிஞர், அவர் இன்னொரு சீனியரை வச்சுக்கிட்டு எல்லாம் பேசி வாதாடும் போது எல்லாம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த சட்டம் இப்படி போட்டு இருந்தது பொருந்தாது, இது அரசியல் உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டது, தற்காப்புக்காக ஒருத்தர் தாக்கலான்றது எல்லா சட்டத்திலையும் இடம் இருக்கிறது, தாக்கியவர்கள் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை, குண்டாசு வழக்கு அப்படின்றதுக்கான இன்னொரு வழக்கு இவருக்கு மேலே சேர்க்கணும்னு கொண்டு வந்த வழக்கே வந்து அவசரத்தில் சில பிரிவுகளை சேர்த்திருக்கிறார்கள், தொடக்கத்தில் அது இல்லை, எல்லாம் ஆவணத்தோட ஆர்குமெண்ட் பண்ணி முடிச்சு அதுக்கு பதில் சொல்லணும். ஆனால் அந்த டிஎம்கே மாடல் வழக்கறிஞர் தரப்பு என்ன சொல்லிச்சு, இவர் மேலே வழக்கு வேற என்னென்ன இருக்குன்னு நாங்கள் இன்னும் ஆய்வு பண்ணி சொல்லணும், டைம் வேணும்னு கேட்குது. இன்னும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக 90 நாள் ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஒருத்தர் கைது பண்ணோன்னே அவரை பற்றி என்ன ஏதுக்குன்னு நீங்கள் எடுத்து மொத்தமே 6-7 வழக்கு எல்லாமே நோட்டீஸ் கொடுத்த வழக்கு, மேடையில் பேசின வழக்கு, இது ஒன்றும் பெரிய வழக்கு குற்றம்லாம் கிடையாது. சொல்லுங்கள், இந்த வழக்கை தெரிஞ்சுக்கிறது எங்களுக்கு அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்கறப்ப இந்த தரப்பு வழக்கறிஞர் மூர்த்தி தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறாங்க, இல்லை மாதம் கடந்துக்கிட்டே போகுது, இந்த 22-21 கிறிஸ்மஸ் லீவ் வருது, அதுக்கு முன்னாடி எடுத்துக்க முடியுமான்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்படி இல்லை, அவர் அவகாசம் கேட்டதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன், 8ஆம் தேதி கட்டாயம் பட்டியல், ஜனவரி 8 கிறிஸ்மஸ் எல்லாம் முடிஞ்சு கோர்ட் லீவு முடிஞ்சு ஜனவரி 8 கட்டாயம் இதை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சாத்தியமான கூறுகள் இருக்கிறது. கட்டாயம் அன்னைக்கு அவருக்கு பெயில் கிடைச்சிடும். சரிங்க, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வாரமே ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு இதை பற்றி. அதாவது பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார், கடலூர் மாவட்டத்தில் இருந்து. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஞ்சியாக வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பற்றி வந்து கேட்டிருந்தாரு. இன்னைக்கும் எனக்கும் வந்து தோணுச்சு, சீமானவர்கள் பார்த்த ஞாபகம் வந்தது, அதனால கேட்டையா. இன்னொரு என்னுடைய ஒரு துணை கேள்வி இருக்கு. முந்தா நேத்தோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய போஸ்டர்கள் வந்து ஒட்டப்பட்டிருந்துச்சு. டைரக்டர் ரஞ்சித் அவர்களுடைய பிறந்தநாளுக்காக வந்து போஸ்டர் ஒட்டப்பட்டுச்சு. இப்போ வந்து அதே சமூகத்துல இருந்து ஏர்போர்ட் மூர்த்தி வந்து பேசுறாருன்றது திருமாவளவனுக்கு ஒரு அச்சத்தையும் வருத்தத்தையும் பாத்தீங்கன்னா என்னோட இடம் பறிபோயிரும்ன்ற ஒரு பார்வை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்வை இருக்குன்றீங்க. திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பார்வை இருக்கலாம், நம்மளுடைய இடம் பறி போயிடும் சொல்லிட்டு. அதே மாதிரி இப்ப ரஞ்சித் அவர்களுடைய அந்த போஸ்டர்லாம் ஒட்டப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா வந்து அவரும் திருமாவளவனோட இடத்தை நோக்கி வராரோங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க எப்படி அதை வந்து பாக்குறீங்க? இருக்குன்னு இல்லை, இருக்கட்டும், வரட்டும்ன்றேன். இல்லையா, வரட்டும். ஆனா அது நான் பாக்குற மாதிரி உங்களுக்கும் அந்த ஒரு பார்வை இருக்கா? இல்லை, எனக்கு அப்படி இல்லை, எல்லாருமே வரணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் மிக பெரும் ஜாம்பவான்களாம் ஆரிய சங்காரன் எடுத்துட்டு, அதுக்கு முன்னாடி அன்னை சத்தியவாணி முத்து, அப்புறம் ஆரிய சங்காரன் பேசப்பட்ட, அப்புறம் இளைய பெருமாள்லாம் மிக பெரும் அளவில் அன்றைக்கி முற்போக்காக இருந்துக்கிட்டு, அப்புறம் காங்கிரஸில் காமராஜரால் சேர்க்கப்பட்டவர், அப்புறம் அது பிற்பாடு அப்படியே நேரம் அடுத்தடுத்த தலைவர் டாக்டர் சேப்பன், அப்புறம் வைப்பா, அப்படின்னு ஏகப்பட்ட பட்டியல் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒருத்தரோட முடிஞ்சிடுறது ஒரு சமூகத்தின் தலைமைன்றது ஒருத்தரோட முடிஞ்சு போடுறது கிடையாது. இருக்கட்டும், ஒரு பழுத்த ஓலை விழும்போது புதிய ஓலை வரும் தானே, புதிய குருத்து இலைகள் வரும் தானே, வரட்டும் ரஞ்சித்ன்ற, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் வரக்கூடிய ரஞ்சித் என்னவா செய்ய போறாருன்றது தான் இருக்குது. நீங்க அந்த ஒரு பற்று அந்த எண்ணம் இருக்கிறதுனா, இன்னொரு தரப்புல என்னை போல சமூகத்துல ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தன் வந்து சிறைக்குள்ள இருக்கிறாருன்றதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? இந்த கேள்வி இருக்கு ரஞ்சித்தை நோக்கி. சினிமா இயக்குனர், நல்ல இயக்குனர், அதுல நான் மாற்று கருத்துலாம் இல்லை. இந்த அட்டவணை பிரிவு மக்களுக்கான ஒரு தலைவராக நீங்க வர்ற அப்படின்னாலும் அதுல மாற்று கருத்துல கட்டாயம் வரணும், ஆதரிக்கலாம், பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த சமூகத்தில் ஒருத்தரை வந்து அநியாயமாக தூக்கி உள்ளே வச்சுங்குது ஒரு அரசு. அது சரியா தவறான்னு நீங்கள் இன்ன வரைக்கும் பேசவே இல்லை. கரெக்ட். அப்புறம் எப்படி நீ சமூகத்துக்கு தலைவராக நீ எப்படி வர்றதுக்கான ஒரு அங்கீகாரம் நீ எதை நீ எடுக்கிற, எந்த விஷயத்தை எடுக்கிறீங்க? சரியான கேள்வி. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அநீதி நடக்கிறதுன்னு பேசுகிறீங்க. இப்போ இந்த அநீதியை நீங்கள் பேசியிருக்கணுமா இல்லையா? சொந்த சமூகத்தில் இன்னொரு கட்சி செய்து தன்னை தவிர வேற யாரும் வளர்ந்து விடக்கூடாது என்பதை எப்படி அது நாளைக்கு ரஞ்சித்துக்கும் பொருந்தும் இல்லை? ரஞ்சித் இன்னைக்கு வந்து திருமாவளவன் வாழ்கின்ற வரைக்கும் ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, திருமாவளவன் செய்யக்கூடியது சரி, இதெல்லாம் கேட்டிருக்கணுமா இல்லையான்னு நீங்க நாளைக்கு பேசினாலும் மூர்த்திக்கு என்ன வந்ததோ அதான் உங்களுக்கும் வரும். இப்பவே குரல் கொடுங்க, அதை பேசுங்க.
அதனால ரஞ்சித் அவர் போட்டியாக வருகிறாரா, நான் அப்படி பார்க்கல. வரட்டும், எல்லா தலைவர்களும் வரட்டும், மக்கள் பார்க்கட்டும், யார் நமக்கான விஷயங்களை பேசுகிறாங்களோ. இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பல முறை பேசிட்டேன். ஹைதராபாத்தில் பல லட்சம் பேருக்கு 25 லட்சம் அந்த முதலமைச்சர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மத்திய அரசினுடைய அட்டவணை பிரிவு மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட சப் டிவிஷனுக்கான சப் பிளானுக்கான பணம். இங்கே நீ 7,800 யார் அப்ப முட்டு பணம்னு ஒருத்தர் கேள்வி கேட்கவே இல்லையே. திருமாவளவன் கேட்கலையே. அந்த கேட்கறார சுட்டி காட்டி ஏர்போர்ட் மூர்த்தி அதுக்கு தானே தூக்கி உள்ள வைக்கிறீங்க பல காரணங்களை சொல்லி. அந்த சம்பவம் அமைஞ்சு போச்சு, அதை சொல்லி உடனே நீங்கள் வழக்கு போட்டு உள்ள வைக்கிறீங்க. இது நாளைக்கு ரஞ்சித்துக்கும் நடக்கும் இல்லை? ரஞ்சித்தும் நாளைக்கு கைது செய்யப்படுவார்ல. மக்களுக்காக இந்த மாதிரி பொதுவான நியாயமான கேள்விகளை எப்படி இருந்தாலும் நீ வந்துட்டீங்க தம்பி, புரியுதுல்ல? ரஞ்சித்து வந்துட்டாரு, கால் பதிச்சுட்டாரு. அந்த உணர்ச்சி, நியாயமான உணர்ச்சி கோபத்தில் கேள்வி கேட்டாகணும் இல்லை? அது அன்னைக்கு பாதிக்கும் இல்லை உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு தானே நாளைக்கு நடக்கும். திமுகவோட சுபாவம் அப்படி, புரியுதுல்ல? நாளைக்கு உங்களுக்கு தானே நடக்கும். நீ வாசலில் இருந்துக்கிட்டு படியால் வேலை செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் உன்னை நல்லா குளிப்பாட்டி போட்டு நல்லா பவுடர்லாம் அடித்து மேக்கப் போட்டு நல்லா வச்சுக்கிட்டு இருப்பேன். கேள்வி கேட்க ஆரம்பிச்சுன்னா உன்னை சங்கையாக எல்லாம் கிழிச்சு உன்னை பிச்சைக்கார மாதிரி கோலத்தில் நிறுத்தி தெருவில் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உள்ளே வச்சு எல்லாமும் செய்யும். அதுக்கும் தயாராகணும்னு நான் சொல்ல வரேன். ரஞ்சித் வர்றது தவறுன்னு சொல்ல வரல. நீங்கள் ஏன் ஏற்கனவே நடந்திருக்கிற அநீதியை பற்றி பேசாமல் இருக்கீங்க? ஆம்ஸ்டாங் விஷயத்துக்கு நீங்கள் பேசுனீங்க, எல்லாம் பண்ணீங்க, பண்ணீங்க. அதனுடைய அடுத்த இது என்ன? கேட்க வேண்டியங்க கேட்காம இருக்கிறாங்க. நீங்களாவது கேட்கணும் இல்லையா? நம்ம சொல்ல வரோம், அவ்வளோதான். மற்றபடி அவர் வரட்டும், வாழ்த்துவோம். வரணும், கட்டாயம் அரசியலுக்கு வரணும். நல்ல பற்றுள்ளவர் தான். கலை இலக்கிய பண்பாட்டில் மிகப்பெரிய பணியை செய்துக்கிட்டு இருக்கிறாரு. அதன் மூலமாக பல பேருக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி தராரு. அதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். ஆனால் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி நடந்தது அவர் பேசியிருக்கணும் இல்லை? நிச்சயமா அது ஒரு உறுத்தலாக இருக்குது. நாளைக்கு அவருக்கும் அது ஏற்படலாம்ன்ற. சரியான ஒரு பார்வை, சரியான கேள்வி அப்படின்னு நினைக்கிறேன். இது என்னுடைய கேள்வி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஜய் அப்படின்னாலே கடிச்சு வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்மளுக்கு இப்போ அந்த மாதிரி தனிப்பட்ட கோவம்லாம் இல்லை. ஆனால் மனசார நான் சொல்றேன், தடித்த வார்த்தைகளா இருந்தால் கூட மன்னிச்சுக்கோங்க. தாவேக்கோட ஒருவேளை யாராவது பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, தமிழக அரசியலுக்கு ஒரு அசிங்கமா இருக்காங்க இவங்களோட கட்சியும் தொண்டர்களும் அப்படிதான் என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா சமீபத்தில் நடந்த புதுச்சேரியில அவங்களோட கட்சியின் தலைவர் பேசுறவர் 6-7 நிமிஷம் பேசுறாரு. அந்த ஒரு ஸ்பீச்ல ஒரு டெப்த் இல்லை, ஃபேக்சுவலாகவும் நிறைய தவறா இருக்கு. கீழே என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தொண்டர் ஒரு காவலரோட கையை கடிச்சு வைக்கிறாரு. அது வேற ஊர்ல இல்ல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கடிச்சு வைக்கிறாரு. அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்றேன். இன்னொரு பக்கம் அந்த புதுவையிலேயே புஷி ஆனந்த் அந்த திருப்பி அந்த கூட்டத்தை சேர்க்கறதுக்காக பாத்தீங்கன்னா டேக் இல்லாதவங்க எல்லாம் உள்ள கூட்டு வரப்போ ஒரு காவலர் அவங்க கிட்ட மைக்கை பறிக்கிறாங்க. ஒரு பக்கம் என்னடா இப்படி அசிங்கப்படுத்துறாங்களேன்னு தோணுது. இன்னொரு பக்கம் அவங்க செஞ்சது நியாயம் தான் போல இருக்கு இவங்க நடத்திய பார்த்தான்னு. தமிழக அரசியல்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைத்தனத்தை நோக்கி அந்த கட்சி அரசியலை இழுத்துட்டு போதா? எவ்வளவு பட்டாலும் கரூர்ல பட்டாலும் திருந்துற மாதிரி தெரியலையே இவங்க. இல்ல இவங்க அதிகமாக விஜயும் மற்றவர்களும் பேசுவது அமரர் எம்ஜிஆரை பற்றி. ஆமா, எம்ஜிஆர் வரலாறு அந்த போஸ்ட்ல ஒருத்தவங்களும் படிச்சது எல்லாம் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு அட்வைஸா இருக்கக்கூடிய புஷி ஆனந்தனுக்கு தெரியாது, ஆதவ அர்ஜுனுக்கு அடியும் மோனையும் தெரியாது. அப்புறம் வருணா அருளா ஒருத்தர் இருக்கிறார், அருள்ராஜ், அவருக்கும் அடியும் மோனையும் எம்ஜிஆர் பத்தி செங்கோட்டையன் இருக்காரு. செங்கோட்டையன் இப்பதான் உள்ள போயிருக்கிறாரு. செங்கோட்டையனுக்கே இந்த வரலாறு எல்லாம் தெரியாது. செங்கோட்டையன் அரசியலே வேற. எம்ஜிஆர் கூட இருந்தாருங்க. என்ன வரலாறு எம்ஜிஆர் பத்தி முழுக்க தெரியுமா? அவருக்கு கூட இருந்தாரு. சரி, சம்பாதிக்கிறது தான் கவனம் போயிருக்கும். அந்த எம்ஜிஆர் எப்படி நெறிப்படுத்தி இருந்தார் அந்த தொண்டர்களை. அதுக்கு முன்னாடி எத்தனை காலமாக ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தப்போ எப்படி அவருடைய தொண்டர்களை எப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த கூட்டத்தில் நெரிச்சல் மக்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு எவ்வளோ கவனமாக இருந்தார். முதல்ல இன்னும் பேச்செல்லாம் இருக்க போகுதுன்ற மாதிரி பேச்சு அப்படியே நேரத்தை கடத்தி பெண்களை எல்லாமே முதல்ல கூட்டத்தை விட்டு வெளியே போன பிற்பாடு முக்கியமான ஒரு அறிவிப்பு, பெண்கள் எல்லாமே இங்கேருந்து நீங்கள் கிளம்பிடுங்க, ஆண்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு சொல்ல போகிறோம்லாம் சொல்லி நிறுத்திட்டு அப்புறம் எல்லாம் வெளியேறி போய் கொஞ்ச நேரம் ஆனோன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு பாதுகாப்புக்காக தான் நான் சொன்னேன், நீங்கள் இப்போ இங்கே கலைஞ்சி போங்க. விஜய் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் உனக்கு டோக்கன் கொடுத்துருக்கீங்க, எல்லாம் முறைப்படுத்தி அனுமதி வாங்கி பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல அங்கே ஒரு நல்ல அறிவாளி ரோடு ஷோ கேட்பான். பாண்டிச்சேரி மாதிரியான குறுகலான ஏரியா, அது பிரிட்டிஷ் பிரான்ஸ் காலகட்டத்தில் கட்டமைக்கப்பட்ட ஒரு நகரம். ஒன்றும் விரிவாக்கம் எதுவும் பண்ணலை, அதே ரோடு தான் இருக்குது. அன்றைக்கி இருந்த வாகனத்தை விட இன்றைக்கி கூட, அன்றைக்கி இருந்த மக்கள் தொகையை விட இன்றைக்கி கூட. நான் ரோட் ஷோ பண்ண போகிறேன்னாக்கா வண்டி போகிறதுக்கே அங்கே இடம் இருக்காது, முன்ன பின்ன போகிறது. ஒரு 25 லட்சம் பேரை தான் அது தாங்க முடியும் அந்த ஊர் ஒரே நேரத்தில். ஆமாம், இனி அவரை அந்த ஊர்ல பிறந்து வாழ்ந்த புஷி ஆனந்த் கூட அடிப்படை அறிவில் இந்த ஊர்ல ரோட் ஷோலாம் கேட்க முடியும். அதனாலதான் ஏன் கேட்கிறேன், அவரோட டர்ஃப் தான், அவரோட இடம் தானே. அது என்னன்னா விளம்பரத்துக்காக தன்னை இப்படி சொல்லி நாங்க ரோட் ஷோ கேட்டோம் கொடுக்கலன்னா
அடிமுட்டால் கேட்டால் கூட அதை கொடுக்கவே மாட்டாங்க. படித்தவங்கன்றதுன்னு கூட உனக்கு ஒன்றுமே இல்லாமல் நீ இப்போ நான் திரும்ப திரும்ப குறைச்சி மதிப்பிடல. நீங்கள் அரசியலுக்கு வாங்க, விஜய் கட்சி அவர்களே, விஜய் அவர்களே அரசியலுக்கு வாங்க, இன்னும் படிங்க. எம்ஜிஆருடைய பட்டறிவு என்னன்றதுன்னு ஒரே ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. நான் நடிகர், நடிகர் திலகம். நான் நாடகம், அந்த புத்தகத்தோட பேரு நான் நாடகம், நடிகர் திலகம். அவர் சிவாஜியோட ஒரு 40-50 ஆண்டு கால நண்பர். தொடக்கத்திலேருந்து நாடக கொட்டாயிலிருந்து அவர் திரைத்துறைக்கு வந்த பிற்பாடு அவருக்கு உதவியாளராகவும் நண்பராகவும் எல்லாருமாக இருந்தவர் எழுதினார். அதில் எம்ஜிஆரை பற்றி ஒரு சப்ஜெக்ட் வருது. எப்படிலாம் அவர் கஷ்டப்பட்டிருந்தார் அந்த காலகட்டத்தில், எப்படி அந்த கஷ்டத்துலேயும் அணிகிறாரு மற்றவங்களை அப்படின்றத பற்றி நிறைய விடயங்கள்லாம் இருக்கும். இது எதுவுமே இல்லை. நான் வந்து எம்ஜிஆரை பற்றி, எம்ஜிஆர் பாண்டிச்சேரி பிடிச்ச மாதிரி நானும் பாண்டிச்சேரி பிடிச்சேன்னாக்கா, எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி திமுகவில் எத்தனை வருஷம் இருந்துட்டார்? 49லேருந்து 62, 63 வரைக்கும், 62 வரைக்கும் இருக்கிறாரு திமுகவில். இவர் போய் நின்றுட்டாவே போதும், நீ வந்து பணம்லாம் நிதி கொடுக்காத, நீ முகத்தை காட்டு ஓட்டு விடுன்னு அண்ணாவே சொல்கிற அளவுக்கு இருந்துகிட்டு இருந்தது. உழைப்பு இருந்ததாங்க. அதை ஒட்டி வெளியில் வராரு. வந்தவொடனே அந்த அதிருப்தி, கருணாநிதி அந்த காலத்துலேருந்து யாருக்கும் பிடிக்காது. அன்னை சத்யவாணி முத்தும், SS ராஜேந்திரன், இன்னும் எம்ஜிஆர் போன்ற இவங்க செய்த தப்பு அவர் முதலமைச்சராக வந்துட்டார். மெஜாரிட்டியெல்லாம் வரல. ஆனால் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்ட முயற்சி, SS ராஜேந்திரன் எடுத்துக்கிட்ட முயற்சி, அன்னை சத்யவாணி முத்து எடுத்துக்கிட்ட முயற்சி, கருணாநிதி மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா எல்லாத்தையும் கட்டுப்பட்ட ஒரு ஆளாக இருப்பாங்க அப்படின்னு வந்து கடைசியாக வந்து அது வந்து எல்லாத்தையும் முழுங்கிட்டு எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு போனது. அது வேற விஷயம். அந்த அனுபவம் வந்து இங்கே விஜய்கிட்ட எங்கே இருக்குது தம்பி? நீ எப்படி பாண்டிச்சேரியை வந்து எம்ஜிஆர் மாதிரி பிடிச்சிட முடியும்? முதல்ல அடிப்படை இல்லை. நீ கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான், 2 வருஷத்தில் பாண்டிச்சேரி உனக்கு வந்துடும்னா எப்படி வரும் உனக்கு? இல்லையா, முதல்வர் நாற்காலியே வரும்னு எதிர்பார்க்குறாங்க, பாண்டிச்சேரி வரும்னு எதிர்பார்க்க மாட்டாங்களா? இல்லை முதல்ல பாண்டிச்சேரி வருதான்னு நான் முதல்ல யோசிச்சுட்டு, அப்புறம் முதல்ல ஒரு நாற்காலிக்கு எனக்கு தெரியல. ஒருவேளை பனையூர்லேருந்து நேராக அண்டர் கிரவுண்டு சுரங்கப்பாதை வெட்டின்னு போயிருப்பலாம், அங்கே வந்து வச்சிருப்பாரு, டக்குன்னு போய் எழுந்து மேலே உட்காரலாம் கூட எனக்கு தெரியாது. அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு இல்லையா, கனவு காணுங்கள். அந்த கனவு கண்டுகிட்டு இருக்கலாம். ஒருவேளை அண்டர் கிரவுண்டு கூட தோண்டினே போயிருக்கலாம் அவர் கீழே, எனக்கு தெரியாது. ஆனால் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் 49 தொடங்கினதுல இருந்து அது பிற்பாடு அந்த காலகட்டம் 67 அதிகாரத்துக்கு வந்த பிற்பாடு 72 வரைக்குமே எம்ஜிஆர் திமுகவுக்கு பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நீங்கள் எப்படி இந்த சினிமாவில் வந்து விசில் அடிச்சுட்டு பண்ணது இப்போ தான் நேற்று உங்கள் கூட்டம் எல்லாம் அப்படி தான் பண்ணிச்சு. நேற்றும் பார்த்தா ஒன்றும் திருந்தலை. இவ்வளோத்துக்கும் பிறகு அப்படியே இருக்காங்க. செடி கொடியில் போய் பதங்குறாங்க. ட்ரோன் கேமரா விட்டு சுற்றுறப்ப மரத்துக்கு கீழே ஒருத்தன் பதங்குறான். அனுமதி கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான், மீதி பேருக்கு இல்லைன்ற ஒரு ஒழுக்கத்தை கூட உங்கள் கட்டுப்பாடு இல்லையோ அவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு. ஒரு தலைவர் நீ புஷியானந்து கேட்டு சாத்திருக்கு, ஒரு ஆபீசர் நிக்கிறாங்க கேடர் SS. அவங்க பண்ணது நீங்க தப்பு அவமரியாதையா பாக்குறீங்களா இல்ல அவங்க பண்ணது சரிதான்? மிக சரியானது. வேற எந்த ஆபீசரா இருந்தாங்கன்னாக்கா அங்கே அவனுக்கு துண்டை கழுத்தோட பிடிச்சி முதல்ல உள்ள வைன்னு சொல்லியிருப்பாங்க. சத்தியமா செஞ்சிருப்பாங்க. வேற யாருன்னா இருந்தாக்கா என்ன உயிர்ன்றது சாதாரணமா உங்களுக்கு? உன் வீட்டு அரசியலுக்கு செத்துக்கிட்டே இருக்கணுமா? நழுவி ஓடுறாரு அப்படி சொல்லு. முட்டாள் எவனை செய்வான் அந்த வார்த்தையை? நான் அப்படி சொல்லவே மாட்டேன். உனக்கு அனுமதி நீங்கள் சொன்ன மாதிரியே கொடுத்துட்டாங்க. இடத்த ஒதுக்கி கொடுத்துருக்காங்க, டோக்கன் கொடுத்துருக்காங்க, கோடு கியூ கோடு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் வாங்க. கூட்டம் வரலன்னொடனே நீ நின்றுக்கிட்டு மைக்கில், அது போலீஸ் அனுமதின்றது போலீஸை தான் முடிவு பண்ணணும். கேட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு நீங்கள் வாங்க, நீங்கள் எல்லாம் உள்ளே வாங்க, நீங்கள் வாங்கன்னா சரி அப்படியே மொத்தமாக தள்ளுறாங்க. அந்த கேட் அப்படி சரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண் காவலர்கள், ஆண் காவலர்கள் நசுங்கி இருந்தாங்கன்னா எத்தனை பேர் செத்து? என்ன பாடம் கற்றுக்கிட்டாங்கயா கரூரில்? இவங்க திருந்த மாட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. முட்டாள் கூட்டமாக. அதுதான் சொன்னேன் நான். விஜய் அவர்களே, தயவு செய்து இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் அரசியல் படிங்கள். கூட இருக்கிறவனுக்கு இந்த பண அரிப்பு இருக்கும், நாற்காலிக அரிப்பு இருக்கும். அதுக்கு நீங்கள் பலியாயிடுங்க. நிச்சயமாக பலியாகுவார். நீங்கள் வேணால் பாருங்கள். நீங்கள் வேணும் முதல்வர் கோட்டை உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ, வேற ஒரு இது உங்களுக்கு நிச்சயம் கிடைச்சிரும். நான் திரும்ப சொல்ல வரேன், சரியான ஒரு பாடத்தை விஜய் இவர்கள் மூலம் கற்றுக்குவாரு. இப்போ கண்டிப்பா மிக மோசமான கூட்டம்னா தொண்டர்களை குறை சொல்லவே இல்லை. அந்த கூட இருக்கிற டீம் இருக்குல்ல, நீ என்ன நெறிமுறைப்படுத்துறீங்க? எப்படி ஒரு லாண்ட் ஆர்டர் போலீஸ் நிற்கிறாங்க அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு எல்லாம் நீங்கள் உள்ளே வாங்கன்னு மைக்கில் சொல்கிறத வச்சு தான் அவங்க அந்த அம்மா அப்படி கேட்குறாங்க. நீ யார் முடிவு பண்ணுறதுக்கு? கட்டுப்படுத்த வேண்டியது நானா நீங்களா? இது ஆர்டர் பண்ண வேண்டியது நானா நீங்களா? அதை கேட்குறாங்கல்ல. எப்படி நீங்கள் வான்னு சொல்ல முடியும்? சரி, தலைவர் சொல்லிட்டார், ஜூனியர் தலைவர் சொல்லிட்டாருன்னு அடித்து வராங்க, உள்ளே உடச்சின்னா என்ன நடந்திருக்கும்? திபுன்னு அவங்க ஏதோ சாமர்த்தியமாக அழுத்து பிடிச்சிட்டாங்க, தடுத்துட்டாங்க. கரெக்டாக? இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். திரும்ப ஒரு கரூர் தானே. இந்த மனுஷனா என்னையா நீங்களாம்? விஜய் உங்களுக்கு கிடைச்சிட்டான்றதுக்காக நீ வச்சு ஒரேடியாக மசாலா போட்டு அவனை உண்டுலன்னு கறிக்கு தீர்த்துலான்னு நினைக்கல இருக்கீங்களா? என்ன நினச்சிட்டு எனக்கு புரியலையே. நாளைக்கே வந்து உட்காந்து நாளைக்கே ஒட்டுமொத்தமாக பணத்தை குவிச்சுன்னு நினைக்கிறீங்களோ? இல்லை நாளை மறுநாளே உங்களுக்கு எல்லா பதவியும் வந்துடும், எல்லாம் மந்திரின்ற நினப்பில் இருக்கீங்களோ? தமிழ்நாடு அரசியல் காலம் நீங்கள் என்ன அவ்வளோ கேளிக்கையாக போச்சு. அங்கே இருக்கிற மக்கள் 1000 ரூபா 2000 ரூபா தூக்கி போட்டாக்கா
பதவி கிடைச்சிரும், ஓட்டு கிடைச்சின்ற ஒரு ஆசையில் ரசிகர் கூட்டன்றது வேற, வாக்கு அரசியல்ன்றது வேற. திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். வாங்க, இல்லைன்னு சொல்லலை. அரசியலுக்கு புதியவர்கள் வரணும், வரவேற்கிறேன். அவகாசத்தை எடுத்துக்கங்க. மக்களுடைய தொடர்ச்சியான போராட்டத்தில் பங்கெடுத்துக்கங்க. மக்களை நேருக்கு நேராக சந்திக்கிற விஷயத்தை நாங்கள் வந்தாவே கூட்டம் நெரிசலாக வந்துடுது இவருக்கு அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஃபிலிம் காட்டிகிட்டு இருக்க முடியாது. தொடர்ச்சியாக 2-3 முறை போனோடனே அட இவ்வளோதானப்பா விஜய் சலிப்பு ஏற்பட்டுரும், வந்து உட்காந்துருவாங்க அவங்களுக்கு. இப்போ சீமானுக்கு அந்த சலிப்பு வந்து இருக்கிற மக்களுக்கு என்னப்பா காலையில் ஒரு பேட்டி, மத்தியானம் ஒரு பேட்டி, சாயங்காலம் ஒரு பேட்டி, தொடர்ந்து அப்பியரன்ஸ் மீடியாவில் வந்துகிட்டே இருக்குது. வெறுப்பு. அப்போ அவ்வளோ விஜய் ஒரு டைம் பேசினா கூட பில்லு பில்லு பில்லுன்னு எல்லாம் அதில் போய் எல்லா மீடியாவும் நிற்குது. என்னன்னாக்கா பேசாதவர் பேசுகிறார். கருணாநிதி டெய்லியும் அறிவாலயத்தில் ப்ரெஸ் மீட் பண்ணுவார். அந்த அம்மா ஒரு முறை கூட பார்க்காது. 6 மாதத்துக்கு அத்தி பொத்த மாதிரி வெளியில் வந்து அன்னைக்கு மொத்தமும் ஒரு வாரத்துக்கு அதான் பரபரப்பாயிரும். அந்த ஸ்டைல் தான் இங்கே நடந்துட்டு இருக்குது. ஆனாலும் அதை மீறி இந்த பக்கம் வந்து ஒரு கூட்டம் நடத்தும் போது இப்போ கூட பஞ்சமி நில ஒழிப்பு, சாதிவாரி கணக்கெடுப்புக்கு அவ்வளவு கூட்டம் நாம் தமிழர் கட்சிக்கு வருது. அங்கே யாரும் விசில் அடிக்கலை, எகிரி குதிக்கலை, அந்த அந்த சோகத்தை தாண்டி இந்த பக்கம் குதிக்கலை. கூட்டத்தையும் அந்த கூட்டத்தையும் இல்லை சொல்ல வரேன். அப்போ நெறிப்படுத்துன்னு அதை கற்றுக்கோவோம். கூட இருக்கிற அந்த ஒட்டு கூட்டுக்களுக்காக நீங்கள் பலியாகிடாதீங்க விஜய். நீங்கள் நல்லா இருக்கணும், அதிகாரத்துக்கு வரணும், ஒரு நல்ல அரசியல் நீங்கள் எடுக்கணும், நாசமாக போயிடாதீங்கன்னு சொல்ல வரேன். சரி, அப்போ ஒரு துணை கேள்வி இருக்கு. சுருக்கமாக அதை மட்டும் சொல்லிட்டு அடுத்த நேர்களோட கேள்விக்கு போயிடலாம். ஒரு திமுகவோ இல்லை அதிமுகவோ ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு ஆசை இருக்கு, என்ன பண்றாரு, 2 பேருக்குமே கூட்டு சேர மாட்டாரு, எல்லாரையும் எதிர்த்து பேசுறாரு. அப்படிங்கிற பட்சத்துல இந்த தேர்தலுக்கு அப்புறம் திருப்பியும் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல, கண்டிப்பா நடிக்க வருவாரு. இவருக்கு இருக்கிற சினிமா அப்படிங்கிற விஷயத்துலயாவது நடிக்க விடுவாங்களா? அந்த பழப்பையும் கெடுத்து விட தானே பார்ப்பாங்க. இவருடைய நிலைமை எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அடுத்த 5 வருடம்? கண்ணுக்கு முன்னாடி வடிவேலு வந்து போறாரு, கண்ணுக்கு முன்னாடி டி ராஜேந்தர் வந்து போறாரு, கண்ணுக்கு முன்னாடி பாக்கியராஜ் வந்து போறாரு, கண்ணுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேர் உதாரணம் அதுக்கு முன்னாடி. ஆனா அப்படி சொல்ல முடியாதுல்ல, இவருக்கு இன்னும் வியாபாரம் இருக்கேயா? இருக்குது. இதை விட வியாபாரத்தில் இருந்தவர் டி ராஜேந்தர். புரிதல உங்களுக்கு? இதை விட வியாபாரத்தில் உச்சகட்டத்தில் இருந்தவர் வடிவேலு. எந்த மூலையில் இருக்கிறாங்க இன்னைக்கு? புரியுதா உங்களுக்கு? நீ நாளைக்கு திரும்ப நடிக்க வந்தீங்கன்னாக்கா ஒரு கட்சி சார்பான ஆளு தான். பொதுவாக இருந்த ரசிகன் மாறிட்டான். எல்லா கட்சியிலும் உனக்கான ரசிகன் இருந்தான். இப்போ விஜய் கட்சியில் இருக்கிற ரசிகர் மட்டும்தான் அவன் படத்தை ஓட்டுவான். அது ஒரு கூட்டமாக மாறி போடும். இதுக்கு முன்னாடி எல்லா கட்சி ஆட்களும் எல்லா தரப்புலும் ரஜினி இவருடைய ரஜினிக்கு அடுத்தது இவரை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துக்கிட்டு இருந்ததுல நீ அரசியல் தொடங்கிட்ட. நாளைக்கு ஏற்கனவே ஒரு திரும்ப நான் பார்த்துட்டு 2026க்கு பிறகு திரும்ப நடிக்க வருவேன்னு கேரளாவில் மலையாள ஒரு நடிகை ஒரு மேடையில் பேசிச்சு. விஜய் என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சொல்லிடுச்சு. 2026க்கு பிறகு நான் பார்த்துட்டு திரும்ப நடிக்க வருவேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு நடிகையை பேசிட்டாங்க. அப்படி வரும்போது இந்த செல்வாக்கு அன்னைக்கு இருக்காது. இந்த ஸ்டார் வேல்யூன்னு உங்களுக்கு தக்க வச்சுக்கிறீங்களா, ரஜினிக்கு அடுத்தது நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி அது இருக்காது உங்களுக்கு. திரும்ப எங்கே போக போகிறீங்கன்னா எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுவீங்க. புரியுதுல? டிஸ்ட்ரிபியூட்டர் அளவில் ப்ரொடியூசர் அளவில் புறக்கணிக்கப்படுவீங்க, டைரக்டர் அளவில் புறக்கணிக்கப்படுவீங்க. உங்களுடைய ரசிகருடைய கூட்டமும் ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிற ரசிகர் கூட்டமும் சுருங்கி போச்சு. 0வில் தான் வந்து உட்காரணும். பாக்கியராஜியினுடைய திறமையெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நான் எம்ஜிஆருடைய வாரிசுன்னு அரசியலுக்கு வந்து திரும்ப எங்கே போனார், திரும்ப வரும்போது உன்னை ஏற்கலை. பழைய எங்கள் பாக்கியராஜ் அப்படின்லாம் பார்க்கல. அப்போல்லாம் அவர் படம் வருதுனாக்கா ஒரு 20 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் நாங்கள் திருவண்ணாமலையில் ஒட்டி போட்டு குடும்பமாக போய் பார்ப்பாங்கல்ல. கட்சிக்குள்ளே வந்து நீங்கள் திரும்ப போகிறப்ப உன்னை கட்சி முத்திரவன் மேலே விழுந்துடும், உன்னை பார்க்க மாட்டாங்க, ஏற்க மாட்டாங்க. டி ராஜேந்தருடைய திறமையெல்லாம் கண்ணதாசனே பாராட்டினேன். நான் இன்றைக்கும் ரசிக்கிற ஒரு பெரிய ஆளுமைன்னா டி ராஜேந்தர். உண்மையிலே சொல்கிறேன். அவருடைய எழுத்து ஆற்றலுக்கு, ஏன்னா அந்த எழுத்தில் இருக்கிறதால தான் எனக்கு அதனுடைய தாக்கம் தெரியுது. அதுக்கு இன்ன வரைக்கும் நீங்கள் அடிச்சுக்க முடியாது அவரை. அவ்வளோ பெரிய ஆளுமை. எங்கே வந்துச்சுன்னா அரசியலுக்குள்ளே வந்தீங்க, கருணாநிதியை திட்டுனீங்க, திரும்ப ஜெயலலிதாவை திட்டுனீங்க, மாறி மாறி வந்ததில் அந்த பொது ரசிகர்னு இருந்தாலும் செதறி போச்சு. கட்சி ரீதியான ஆட்கள் வந்துட்டு அதுதான் எனக்கு விஜய் நாளைக்கு வருவார்னு தோணுது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.